நந்தினி, நந்து, நந்து. என்ன சார் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காரு? பின்ன சும்மா வா. ஐயா வேலை கிடைச்சிருச்சாக்கு. வேலை கிடைச்சிருச்சா? எங்க? பஸ் கம்பெனில. என்ன வேலை? ஓனர். அதுக்கு அடுத்தது நாம தான். எல்லாமே நம்ம கையில தான். வேலையெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கணும். சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்க, கலட்டி தூக்கி எறிஞ்சிட மாட்டேன். மொத்தத்துல எல்லாத்தையும் என்றதெல்லாம் தூக்கி போட்டார் முதலாளி. ஐயோ, அப்ப ரொம்ப கஷ்டமான வேலையா? சேச்சே, ரொம்ப சுலபமான வேலையாக்க. முதலாளி கூட உட்காந்துட்டே தான் வேலை பார்ப்பாரு. நம்ம வேலை அப்படி இல்ல, படுத்துக்கிட்டே பாக்குற வேலையாக்க. எப்படியோங்க, கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அது மட்டுமா, 500 ரூபாய் முன் பணமும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ற, ஒரு மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையானதை எழுதி கொண்டு வரேன். முதல்ல வீட்டு பிரச்சனை முடிச்சிருவான். இதோ ஒரு நிமிஷத்துல லிஸ்ட் போட்டு கொண்டு வந்துறேன். வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம். என்னடா கண்ணாடி போட்டு டைப்பா வந்திருக்க? பஸ் கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுல்ல. பஸ் கம்பெனிலயா? என்ன வேலை? ஆளே நாள்னே எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். ஒவ்வொன்னும் கிளீனா இருக்கணும். ஒருத்தன் சரியில்லைன்னு வச்சுக்குங்க, கலட்டி தூக்கி எறிஞ்சிட மாட்டேன். மொத்தத்துல எல்லாமே நான் தானுங்கண்ணே. முதலாளி கூட உட்காந்துக்கிட்டே வேலை செய்வாரு, நீ படுத்துக்கிட்டே வேலை செய்வ. அந்த வேலை தானே? ஆமாங்கண்ணா. இதே வேலைக்கு உனக்கு முன்னாடி இன்னொருத்தர் சேர்ந்திருப்பானே. ஐயோ, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கீங்க. யாரோ ஒரு காட்டா வேலையை சேர்த்திருக்கானா? யாருன்னு அது? நான் தான். என்னங்க லிஸ்ட்? 250 ரூபாய் பணம். மீதி 250 ரூபாய். எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டா எப்படி? கொஞ்சம் கையிருப்பு இருக்கட்டும். அதுவும் சரிதான். வரேன். என்னங்க, எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி சரி. தாய்மார்களே, தங்கைமார்களே, ஒரு ஜவுளி கடலே உங்கள் வாசலை தேடி வந்திருக்கிறது. வாருங்கள் வாருங்கள், அரிய வாய்ப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் சிறப்பு தள்ளுபடி. ஒரு புடவை வாங்கினால் இன்னொரு புடவை. ஏனா இருக்கிறது ஒரே Dress. சாரியை தோச்சு காய போட்டிருக்கேன். அது காயிற வரைக்கும் உங்க வேட்டி சட்டை. ஏனுங்கண்ணா, மளிகை கடைக்கு போறான்னு பெரிய லிஸ்டே வாங்கிட்டு வந்தீங்க. இப்ப இருக்கிற காசுக்குள்ள புடவை வாங்கிட்டீங்களா? பரவாயில்லடா, வந்ததுல இருந்து ஒரே புடவை கட்டிட்டு இருக்கிற. மாத்து புடவை கூட இல்ல, அதான் எடுத்தேன். அது சரி, இப்ப வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் அவகிட்ட 250 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். சரி சரி. நந்தினி, வந்துட்டீங்களா? இப்பதான் அடுப்பு பத்த வச்சேன். ஒலை வேற கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க அரிசி பருப்புலாம்? என்னது வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? மளிகை சாமான்லாம் எங்க? ஏன் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? 1 2. நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு தோப்பு கரணம் போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ தானே சொன்ன தப்பு பண்ணா தோப்பு கண்ண போடணும்னு. அதான் 3 4 நிறுத்துங்க. 5 இப்ப என்ன தப்பு பண்ணீங்க? 6. பாசல துணி பேருக்கு எடுத்துட்டு வா. 7 8 9 15. அது பிரிச்சு பார். 16 என்னது? 17 புடவை 18. அது தெரியுது. இது எப்படி வந்தது? நான் மளிகை சாமான் வாங்க போனா அங்க ஒருத்தர் ஒரு புடவை வாங்கினா இன்னொரு புடவை இனாம் சொன்னானா, நீயும் வந்ததுல இருந்து ஒரே புடவை கட்டிட்டு இருக்கியா? பார்த்தேன், எல்லா படத்துக்கும் புடவை வாங்கிட்டேன். ஆஹா, இருக்கிற பணத்துக்கெல்லாம் இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றதா? நான் என்ன கேனேனா? உங்கள்ட்ட 250 ரூபாய் கையிருப்பு இருக்குதுல்ல, அதுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம், அடுப்பு வேற எரிஞ்சிட்டு இருக்குது, உழவு வேற கொதிச்சிட்டு இருக்குது. சீக்கிரம் படுத்து கொடு. என்ன திரு திரு முடிச்சிட்டு இருக்கிற? அந்த 250 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் புடிங்க. 1 2 நீ என்ன தப்பு பண்ண? 3. உள்ள கண்ணாடி பக்கத்துல ஒரு பார்சல் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. 7 8 15 16
வேட்டி சட்டை. நீங்களும் பழைய துணி தானே போட்டுட்டு இருக்கீங்க. ஆம்பளைங்க நீங்க வெளியில தெருவுல 4 இடத்துக்கு போறீங்க. நல்லதா ஒரு Dress வேண்டாமா? அதனாலதான் என்கிட்ட இருந்த 250 ரூபாய்க்கும் இந்த வேட்டி சட்டை எடுத்துட்டேன். நான் உனக்கு கேட்டனாக்க எனக்கு வேட்டி சட்டை வேணும்னு. நான் மட்டும் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு புடவை வேணும்னு? நீங்க வாங்கிட்டு வரல? அது மாதிரி தான் இதுவும். அது சரி, இருக்கிற பணத்துக்கு எல்லாம் துணிமணி எல்லாம் வாங்கியாச்சு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றதா? அத புடவை வாங்கும் போது யோசிச்சிருக்கணும். இந்த பேச்சுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. நிர்வாகமே சரியில்லை. பணம் வந்துருச்சுன்னா தாம் தூம்னு செலவு பண்ணிட வேண்டியது. அங்க மட்டும் என்ன வாழ்தா? நீங்களும் தாம் தூம்னு செலவு பண்ணலையா? இவர் செலவு பண்ணா தப்பு இல்லையா? நாம செலவு பண்ணிட்டா தப்பா? எல்லாம் நம்ம நேரம். டைமே சரியில்லை. என்ன சொன்ன? நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தேன். டைமே சரியில்லைன்னு சொன்னேன். அடுப்பு அடிச்சிடாத, அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் அடிச்சு போட்டு ஓடி வந்துடுறேன். ஆமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏதுங்க பணம்? டைம் சரியில்லை நீ சொன்னில, அதனால கையில இருந்து வாட்ச் வித்துட்டேன். ஐயே, மணி பாக்கிறதுக்கு இந்த வாட்சை யாராவது விற்பாங்களா? அட நீ வேற, நீ பாட்டு பிரியமா கையில கட்டி விட்டுட்ட. நான் ஒரு பந்தாக்கா கட்டிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு மணி பார்க்கவே தெரியாது.